அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பெருமை என்னும் தலைப்பில் பேசுவதற்காக மாணவர் சைஃபுல் உமர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பெருமை என்பது எவருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஒரு மனிதர் எழுந்தென்று கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகின்றார். இதுவும் தற்பெருமையில் சேருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகின்றான். உண்மையில் தற்பெருமை என்பதே உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மக்களை கேவலமாக எண்ணுவதும் தான் என்று பதில் கூறினார்கள். இதன் மூலம் மகத்தான வாழ்க்கை கூடாது என்பதையும் மனிதர்கள் யாரையும் கேவலமாக எண்ணக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். இந்த நபியின் வழியில் நடப்போம், இறை அருளை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன்.